மலர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் தொதல் செய்ய போகிறேன். தொதல் அல்வா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் வீடியோ போட போகிறேன். பாருங்கள், ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், 100 பச்சரிசி, கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க சிறுபருப்பு, இது 1/2 கிலோ மண்டவளம். இதுதான் இன்றைக்கி தொதல் அல்வா செய்கிறதுக்குள்ள பொருட்கள். பார்த்துக்கிட்டிங்களா? இந்த சிறுபருப்பை லைட்டாக பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். பார்த்துக்கிறேங்க, லைட்டாக கொஞ்சம். இது அந்த தொதல் அல்வாக்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் இது லைட்டாக வறுக்கிறது. அவ்வளோதான். வறுத்தாச்சு. அப்புறம் இந்த மண்டவளத்தை பாகு காய்ச்சி உடச்சி போடாமல் முழுசாக போட்டேன்னா அதனால அப்படியே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அது கரைஞ்சிரும். இதையும் பாகு எடுத்து வச்சுக்கிறோன்னு பார்த்துக்கிறோங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு, வறுத்து வச்சாச்சு. அரிசி பச்சரிசி ஒரு 100 கிராம் தான் பச்சரிசி, அதை ஊற போட்டிருக்கேன். தேங்காய் பால் ஒரு தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சிறுபருப்பு, முந்திரி பருப்பு இதுக்கு போட மாட்டாங்க, நான் கொஞ்சம் முந்திரி பருப்பை ஒடிச்சு வச்சுருக்கேன் பேஸ்டிக்காக. தேங்காய் பால் ஒரு பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன தேங்காய்னா 2 எடுக்கணும், பெரிய தேங்காய்னா 1 எடுத்திருக்கேன். அப்புறம் 100 கிராம் அரிசி பச்சரிசியை ஊற வச்சு இந்த திரிச்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இல்லை மாவு ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட் நேரம் போடுறதுக்கு. இந்த 1/2 கிலோ மண்டவளத்தை பால் எடுத்து வச்சுருக்கேன். மண்டவளத்தை நல்லா எடுத்து வச்சாச்சு. இது நெய், தேவையான நெய் போட்டுக்கிடலாம் லாஸ்ட்டில். சரியா? இனிமேல் தொதல் செய்ய ஆரம்பிக்க வேண்டியதுதான். எடுத்து வச்சாச்சு. தவாவில் பால் ஊற்றுறேன் பாருங்கள். பால் ஊற்றியாச்சு. இப்போ இந்த பச்சரிசி மாவை இந்த தேங்காய் பாலில் போடுறேன் பாருங்க. இது நல்லா கையை வச்சு கரைச்சிடணும். தேங்காய் பால் இப்போ தவாவில் ஊற்றிட்டேன் பார்த்துக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து இந்த பச்சரிசி மாவை அதில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றுறேன் பாருங்கள். இதையும் ஊற்றியாச்சு சேர்த்து. பச்சரிசி மாவு ஊற்றியாச்சா? இப்போ மண்டவளம் கரைச்சி வச்சுருந்தேன்னா அதை ஊற்றுறேன் பாருங்கள். கட்டி மட்டும் அதில் விழாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கை விடாமல் இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிறேங்க. கட்டி விழுந்தால் நல்லா இருக்காது, அதனால் நல்லா இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
நல்லா சூடு ஏறிட்டுனா, ஹீட் ஏறிட்டுனா பொங்க ஆரம்பிக்கும் பார்த்துக்கிறோங்க. அப்போ பொங்கி வரச்சுல நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த மூடி வச்சு நம்ம மூடி வைக்கலாம். ஒன்றும் செய்யாது பார்த்துக்கிறோங்க. இப்படி மூடி வைக்கலாம், ஒன்றும் செய்யாது. அந்த கொதிச்சு டப்பு டப்புன்னு ரெடிக்கும். அந்த டைமில் நம்ம இப்படி வச்சுக்கிடலாம். ஏன்னா மேலையெல்லாம் தெறிக்கும் பார்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து வச்சுட்டு நம்ம திரும்ப அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் கிண்டுறதை மட்டும் விட்டுறக்கூடாது. பார்த்தீங்களா நான் எப்படி கிண்டுறேன்ட்டு? இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கேரளா தொதல் அல்வா, கீழக்கரை தொதல் அல்வா அப்படி சொல்லுவாங்களா? அப்போ நம்ம இன்றைக்கி தூத்துக்குடி தொதல் அல்வா எப்படி செய்கிறதுன்னு நான் போடுறேன். சரிங்களா? தூத்துக்குடி தொதல் அல்வா 100 கிராம் பச்சரிசி, பெரிய தேங்காயில் 1, 1/2 கிலோ மண்டவளம். நம்ம கருப்பட்டிலையும் செய்யலாம், மண்டவளத்துலேயும் செய்யலாம். இப்போ கருப்பட்டி விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால இப்போ எல்லாருமே மண்டவளத்தில் தான் செய்கிறாங்க. ஒரு சிலர் சீனியில் செய்கிறாங்க. சீனியில் செஞ்சால் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. மண்டவளத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும், கருப்பட்டி மண்டவளத்தில். இது வந்து 3/4 மணி நேரம் ஆகும் பார்த்துக்கிறோங்க. இது செஞ்சு எடுக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகிரும். ஒரு சில நேரங்களில் 1 மணி நேரமும் ஆகும், டைம் எடுக்கும். லாஸ்ட் நேரம் வந்து நம்ம நெய் இருக்குல்ல, 6 kg நெய் நான் வச்சுருக்கேன். லாஸ்ட் நேரம் நல்லா தோதல் கிண்டி வரைச்சொல்ல கலர் மாதிரி லைட்டாக வரைச்சொல்ல அப்போ தான் கொஞ்சம் நெய் போடலாம். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம். ஏன்னா லாஸ்ட்டில் அவ்வளோத்தையும் அந்த தொதல் வந்து சுருண்டு வரைச்சொல்ல அந்த இதில் இருக்கிற எண்ணெய் அவ்வளவு வெளியே வந்துடும் பார்த்துக்கிறங்க. அதனால கொஞ்சமாக போட்டுக்கிடலாம் நெய். லாஸ்ட்டில் தான் போடணும் நெய், முதல்ல எதுவும் போடக்கூடாது. நூறு மாவில் எப்படி தொதல் வருதுன்னு பார்த்தீங்களா? 100 மாவு, ஒரு பெரிய தேங்காய், 1/2 கிலோ மண்டவளம். ஒரு சில இடத்துல வெல்லம்னு சொல்லுவாங்க, நம்ம தூத்துக்குடியில் மண்டவளம்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? கிண்ட அப்படி வருது பார்த்தீங்களா? கூழ் மாதிரி வருது பார்த்தீங்களா? பொங்கி வருது பார்த்தீங்களா?
இப்படி தான் பொங்கி வரும் பாருங்க. அப்போ டப்பு டப்புன்னு வெடிக்கும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுக்கிடலாம். சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு பொங்கி சிந்திரக்கூடாதுல. பொங்கி அவ்வளோ கீழே வெட்டினா போயிடும், அவ்வளோ போயிடும். வெடிக்கி 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 பார்த்தீங்களா? நல்லா வெடிக்கும். கிண்ட சொல்லியே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிட்டு, வாசம். அந்த தேங்காய் பால் வாசம், அந்த மண்டவள வாசம் சூப்பராக வருது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தொதல் அல்வா நமக்கு உடம்புக்கு நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா தேங்காய் பால், மண்டவெல்லாம், பச்சரிசி வந்து 100 கிராம் தான். இப்போ நான் இப்போ கரெக்டாக 2 மணிக்கு வச்சுருக்கேன். 2:45. ஒரு சில நேரங்களில் 45 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிருவேன். ஒரு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி வெடிக்க சொல்ல நம்ம கொஞ்சம் அந்த மூடி போட்டு இப்படி இது பண்ணி வைக்கிறலாம். ஏன்னா அப்போ அடி பிடிக்காது. அடி அவ்வளோ பிடிக்காது இந்த டைமில், இந்த பொங்கி வர சொல்ல. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருக்கா என்னுடைய வீடியோ? தூத்துக்குடியில், எங்கள் ஊர் தூத்துக்குடியில் பனிமய மாதா திருவிழா நடக்குது. திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜூலை 26 கொடியேற்றம். அப்புறம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி திருவிழா. போன வருஷம் தேர் ஓடிச்சு. 10 வருஷம் 12 வருஷம் கழித்து தேர் ஓடிச்சு. இந்த வருஷம் 442வது திருவிழா. மாதா வந்த நாள், மணிலாவிலிருந்து மாதா தூத்துக்குடி நகருக்கு வந்த நாள். ஞானத்தந்தை சவேரியார் அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டது. சவேரியாரின், ஞானத்தந்தை சவேரியாரின் கோவாவில் நவம்பரில், அவங்க கோவாவில் வந்து நவம்பர் மாதம் சவேரியார் அந்த ஒரு உயிரோடு இருக்காங்கள்ல, அழியா உடல்,
அது இறக்குறாங்க, மேலேருந்து கீழே இறக்கி மக்கள் பார்வைக்கு வைக்கிறாங்க. சவேரியார் மக்கள் எல்லோரும் போய் பாருங்கள் கோவாக்கு போய். நான் தொதல் கிண்ட சொல்ல உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா? சரிங்களா? இப்படி தான் வெடிக்கும். இப்படி வெடிக்க சொல்ல நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கையில் பற்றக்கூடாது, கையில் பட்டால் பொத்துரும். அது ரொம்ப வெடிச்சிச்சுன்னா அந்த மூடி எடுத்து நம்ம இதை எடுத்து மூடி வச்சுக்கலாம். அப்படி ஒன்றும் செய்யாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப கிண்டி விடலாம். ஆனால் அடியில் பிடிச்சிடாத மாதிரி பார்க்கணும். இப்போ நல்லா அப்படியே பப்புள்ஸ் வருது பார்த்தீங்களா? இது வர ஆரம்பிச்சிட்டுனா நல்லா மாவு, தேங்காய் பால் எல்லாம் நல்லா வேகுதுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? இது இன்னமும் ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷத்துக்குள்ள வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். என்னுடைய மகனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த தொதல். அதனால் அவனுக்காக இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்தாப்புல இறால் ஊறுகாய் வீடியோ நான் போட்டிருந்தேன். யாராவது செஞ்சு பார்த்தீங்களா இறால் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு? நான் அடுத்தாப்புல இறால் ஊறுகாய் வீடியோ போட போகிறேன். இறால் ஊறுகாய் வீடியோ பாருங்கள், நான் எப்படி செய்கிறேன்னு. இதை மறந்துடாதீங்க. இது தூத்துக்குடி தொதல் அல்வா. சரிங்களா? எப்படி கிண்டுறேன்னு பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும். நான் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்களா இப்படி வருதுன்ட்டு? பார்த்தீங்களா கலர் மாதிரி வருது பாருங்கள். தொதல் இப்படி தான் அந்த பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா? இதான் அந்த கையில் மட்டும் பற்றாமல் பார்த்துக்கிறங்க. நல்லா பொத்துரும், கையில் பிடிச்சிக்கிறோம். அதனால் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறோங்க. டம்ளரில் ஏதாவது ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிறோங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷம்தான் வேலை முடிஞ்சிடும். வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். நம்ம எப்போது வாங்கி வச்சுருப்போம்ல இந்த ஜாமான்கள்லாம், அப்படி ஒரு நாள் செய்யணும்னு தோணுச்சுன்னா இதை எடுத்து நம்ம செஞ்சிடலாம். வேறு ஒன்றும் கிடையாது. தேங்காய், பச்சரிசி, மண்டவளம், இந்த 3 தான். தேவைன்னா கொஞ்சம் சிறுபருப்பு வறுத்து போட்டுக்கிடலாம், கொஞ்சம் நெய், அவ்வளோதான் வேலை. இந்த தவா நல்லா ஹீட்டு இருக்கும் பார்த்துக்கிறங்க. அதனால் அந்த தவாவில் சீக்கிரமாகவே இந்த தவாவில் நம்ம இதை கிண்டி எடுத்துடலாம் அல்வாவை. அது நம்ம கிண்டி வர சொல்ல அப்படி சுருண்டு வரும் பாருங்க. அப்போ அதில் நம்ம நெய் ஊற்றினா கூட அது அப்படியே வெளியே வந்துடும். அவ்வளோ நெய்யும்.
இப்போ நான் சிம்மில் வைக்கல, ஃபுல்லாக வச்சுட்டேன். ஃபுல்லாக வச்சு தான் அது நல்லா ஸ்பீடாக வச்சாச்சு. ஸ்பீடாக வைக்க சொல்ல அது சடார்னு அந்த எல்லாம் நல்லா வெந்து வருது பார்த்தீங்களா. இதுக்கு நல்லா நம்ம சுருளில் கிண்டி வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு நல்லா அது வாட்டில் இருக்கும் வெளியே. அதுக்கப்புறம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். ஆனால் ஒரு வாரத்துக்கு வெளியே வச்சு சாப்பிட்றா தான் அது டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. நம்ம வெளியே வச்சு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அப்படியே கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிரும். அப்படியே கொஞ்சம் வெளியே வச்சா நம்ம மெதுவாக பஞ்சு போல் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து இது தொதல் கிண்ட சொல்ல நெய்யோ அப்புறம் எண்ணெய் தேங்காய் எண்ணெயோ எதுவுமே ஊற்றவே மாட்டாங்க. ஏன்னா அது அப்படியே கிண்டி எடுத்துருவாங்க. ஏன்னா அதில் லாஸ்ட்டில் வந்து தேங்காய் பால் விட்டுருக்கோம்ல, அந்த தேங்காய் பாலில் உள்ள எண்ணெய் லாஸ்ட்டில் உருகி வரும். அதனால் எதுவுமே போட மாட்டாங்க, அதிலையே கிண்டி எடுத்துருவாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக நெய் ஊற்றுவேன். நெய் ஊற்றினா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நான் நெய் ஊற்றுவேன் கொஞ்சம். பார்த்தீங்களா திரண்டு வருது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் வர சொல்ல லைட்டாக நெய் ஊற்றணும். நாங்கள் வந்து இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னால் ராமேஸ்வரம் போயிருந்தோம். தங்கச்சி மடம் ராமேஸ்வரம். அப்போ ராமநாட்டில் அந்த தொதல் அங்கே ஸ்பெஷல் தொதல். ராமநாட்டில் இருந்து தான் நிறைய பேர் வாங்கிட்டு வந்து விற்பனைக்கு கொண்டு போவாங்க தொதல். ராமநாட்டில் வந்து பேக்கரிலாம் வச்சுருப்பாங்க தொதல். அதே போல் நாகர்கோயில்லையும் தொதல் ஸ்பெஷல் நல்லாயிருக்கும். தூத்துக்குடியில் அவ்வளோவா தொதல் அல்வாலாம் அவ்வளோவா யாரும் செய்ய மாட்டாங்க. அது வந்து வாழைப்பழம் இருக்குல்ல, பழம், நாட்டுப்பழம், இங்கே நாட்டுப்பழம்னு சொல்லுவோம். அந்த பழத்தில் தான் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ், ஜனவரி அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வாழைப்பழத்தில் நாங்கள் அல்வா கிண்டிடுவோம். சூப்பராக இருக்கும். பார்த்துக்கிறங்க, வீட்டில் செய்கிறது. கடையில் விற்பாங்க, ஆனால் நாங்கள் வீட்டில் அது செய்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பழத்தில் செய்கிற அல்வா தூத்துக்குடி ஸ்பெஷல். வாழைப்பழ இனிப்பு, அதை வாழைப்பழ இனிப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். வாழைப்பழ ஸ்வீட், பனானா ஸ்வீட். அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் பலாப்பழத்துலேயும் நான் செஞ்சுருக்கேன். நான் உங்கள்கிட்ட பலாப்பழத்தில் வந்து அல்வா செஞ்சு போடுறேன் ஒரு நாளைக்கு. பலாப்பழ இனிப்பு, வாழைப்பழ இனிப்புன்ட்டு சொல்லுவோம். அதே மாதிரி பலாப்பழத்துலேயே நான் செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இதே போல் அந்த தொதல் மாதிரியே வந்துடும் பலாப்பழத்தில் செஞ்சாலும். சுருண்டு வருது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்றேன், லைட்டாக தேங்காய் எண்ணெய் வாசத்துக்கு. நல்ல கமகமான வாசமாக இருக்கும்.
அப்புறம் கொஞ்சம் நெய், ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நான். சுருண்டு வருது பார்த்தீங்களா, அதுதான் வரும். கரெக்டாக 3/4 மணி நேரம் தான். ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு மணி நேரம் ஆயிரும். அதுக்கு மேலே டைம் வராது. 1 மணி நேரம் இல்லைனா 3/4 மணி நேரம் தான். நூறு பச்சரிசி தான், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. 100 பச்சரிசி. நம்ம 200 பச்சரிசி எடுத்தோம்னா நான் சின்ன தேங்காயில் 4 தேங்காய் எடுக்கணும். பெரிய தேங்காய்னா 2 தேங்காய் எடுக்கணும் பார்த்துக்கிறோம். எடுத்து நல்லா பால் எடுத்துடணும். அதில் அரைச்சி பாலே 2 கோப்பைக்கு வந்துடும். அப்போ அதுக்கு 1 கிலோ மண்டவளம் போடணும். 200 கிராம் பச்சரிசிக்கு 2 பெரிய தேங்காய். இப்போ நானே இதில் 1/2 கிலோ மண்டவளம் போட்டிருக்கேன் எல்லாம். அதுக்கு நான் 1 கிலோ போடணும். இந்த தேங்காய் பால், மண்டவளம், அந்த பச்சரிசி 3 வேணும். இங்கே நிறைய நெய் ஊற்றிட்டோம்னு சொன்னால் லாஸ்ட்டில் அவ்வளவும் வெளியே வரும். அந்த இது சுருண்டு வருமா அந்த டைமில். அதனால் முதல்ல கொஞ்சமாக ஊற்றி எடுத்துடலாம். இந்த தவாலைக்குன்றது தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். இந்த அலுமினிய பாத்திரத்தில், கனத்த பாத்திரம் இருக்குல்ல, அதனாலும் அதில் ஒட்டும் எடுத்துக்கிறங்க. அப்போ நம்ம அதை சுரண்டி விடணும். அப்படியே ஐயோ பிடிக்குதேன்ட்டு. இது தவானா நமக்கு நல்லா ஒட்டாமல் அழகாக வந்துடும். இது நானே ஒரு கையால் கிண்டிக்கிட்டு ஒரு கையால் வீடியோ எடுக்கிற மாதிரிங்க. நான் இன்றைக்கி இந்த தொதல் கிண்டி போடுறேன். எத்தனை பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகிட்டு பார்த்துக்கிறேங்க. நான் 6 லட்சத்துக்கு மேலே வியூவர்ஸ் இருக்காங்க, 2000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் எனக்கு யூடியூப் சேனல் ஆன் பண்ணலை. இன்னும் எனக்கு அது என்னன்னு தெரிய மாட்டேக்கு. இன்னும் ஆன் பண்ணாமல் இருக்காங்க. அது என்ன டைம் உடனே இப்போ புதுசாக நிறையா யூடியூப் சேனல் வர்றதுனால டைமு போட்டிருக்காங்க. டைம் போட்டிருக்கனால இன்னும் ஆன் பண்ணாமல் இருக்காங்க எனக்கு.
ஆனால் இவ்வளோ 6 லட்சத்துக்கு மேலே வியூவர்ஸ் போயிருக்காங்க. அப்படி இருந்து எனக்கு இன்னும் ஆன் பண்ணாமல் இருக்காங்க. என்னுடைய வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன். இப்போ 2.5 ஸ்பூன் நெய் போட்டுட்டேன். இதுக்கு மேலே போடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் அவலம் வந்துடும். பார்த்திங்கன்னா லாஸ்ட் அதில் இப்போ 2 அவலம் வந்துடும். சுருளில் வர சொல்லி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும். இந்த கரண்டி வச்சு கிண்டுறதுக்கு நல்லா இருக்குதுங்க. நம்ம அந்த மற்ற கரண்டி வந்து கையில் பிடிச்சா சுடும்ல, இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்குது இந்த கரண்டி. நல்லா சுருண்டு வருது பாருங்க. இப்படி சுருண்டு வர சொல்ல அதில் உள்ள எண்ணெய்கள் பூரா தனியாக அப்படியே வரும் பாருங்க. வர சொல்ல அந்த எண்ணெய்கள்லாம் வெளியே வந்த உடனே நம்ம இறக்கிறோம். எண்ணெய் தனியாக புரியுது பார்த்தீங்களா? அந்த இதெல்லாம் வெந்து நல்லா சுருண்டு வருது. எண்ணெய் பூரா அப்படி தனியாக வந்துட்டுனா நல்லா வெந்துட்டுன்னு இருக்கும் மாவு. வருது பார்த்தீங்களா எண்ணெய் பூரா தனியாக. உடனே செஞ்சு உடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். இன்னைக்கு 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இது செய்கிறேன். செஞ்சு உடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பாருங்கள்.
இல்லை எண்ணெய் பூரா இந்த வருது பார்த்தீங்களா? அப்படியே எண்ணெய் பூரா அப்படியே வெளியே வந்துடும். அவ்வளோ தொதல் நல்லா வெந்து வருது பாருங்க. நல்லா வெந்துட்டுனா அல்வா மாதிரி வந்துடும். மஸ்கெட் அல்வா எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த அல்வா வந்துடும். அது டேஸ்டியாக இருக்கும். இல்லை எண்ணெய் பூரா அப்படியே வருது பாருங்க. நெய்யும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றணும். நெய் வந்து டேஸ்டிக்கு, தேங்காய் எண்ணெய் வந்து வாசத்துக்கு. ரெண்டுமே வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு சிலர் கிண்ட சொல்ல ஒன்றுமே ஊற்ற மாட்டாங்க, அப்படியே கிண்டி எடுத்துருவாங்க. லாஸ்ட்டில் அந்த தேங்காய் பால்லேருந்தே எண்ணெய் வந்துடும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ வந்துடும் லாஸ்ட்டில். தேங்காய் பால் தொதல். கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல் சிம்மில் வச்சனால தான் இவ்வளோ சீக்கிரத்தில் வெந்துட்டு பாருங்கள். அதுவும் இந்த தவால வச்சுக்கிட்டுனா சடார்னு அதாக இருந்துச்சு. நல்லா சுருண்டு எடுக்கணும். அப்படின்னா அது கட் பண்ணி வெட்ட சொல்ல நல்லா திக்காக வரும். பார்த்தீங்களா எவ்வளோ எண்ணெய் வந்துட்டுன்னு? இப்படியே தான் தனியாக பிரிஞ்சு. அதில் எண்ணெய் தனியாக அப்படியே வந்துட்டு பார்த்தீங்களா? நெய்யும் தேங்காய் நெய். தொதல் அல்வா ரெடி. நல்லா கிண்டியாச்சு. சரிங்களா? நல்லா சுருண்டு வந்துட்டு பார்த்தீங்களா? மேலே தெறிக்கிது பார்த்துக்கிறங்க. போட்டோம்னா சாப்பிட சொல்ல நல்லா டேஸ்டியாக இருக்கும் பார்த்துக்கிறங்க. அது அந்த சாப்பிட சொல்ல
அப்படியே கிறிஸ்பியாக கறிக்க சொல்ல நல்லாயிருக்கும். திறந்து எப்படி வருது, சுருண்டு வருது பார்த்தீங்களா? இது எடுக்கணும். இது எடுத்தால் தான் கட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். வேலை முடிஞ்சது பார்த்தீங்களா? இந்த எண்ணெய் பூரா தனியாக பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இப்போ தட்டில் தூக்கி வெட்டிட வேண்டியதான். இதில் பட்டர் பேப்பரில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த பட்டர் பேப்பரில் நெய் போட்டு வச்சுருந்தேன். அதில் தூக்கி இப்போ வந்து அதை ஊற்றியாச்சு. சூடு ஆறின உடனே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். பார்த்தீங்களா? எண்ணெய் பூரா அப்படியே வருது பாருங்கள். அப்படியே வருதா? நெய் அப்படியே அவ்வளோ நெய் வரும். நல்லா ப்ரௌனாக நல்லா வந்துட்டு பாருங்கள், டார்க்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். 100 கிராம் பச்சரிசி, பெரிய தேங்காயில் ஒரு தேங்காய், 1/2 கிலோ மண்டை வெல்லம், கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சிறு பருப்பை வறுத்து வச்சுக்கிறோங்க.
உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு வறுத்து வச்சு போடலாம். லாஸ்ட்டில் தான் போடணும், முதல்ல போடக்கூடாது. இது அந்த தேங்காய் பால் எடுத்து அந்த பச்சரிசியை ஊற வச்ச 100 பச்சரிசியை நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி, ரொம்ப பவுட்ரு இல்லாமல் லைட்டாக திரிச்சிட்டு மண்டவளத்தை அடுப்பில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி அதை இருத்து ஃபில்டர் பண்ணி அதில் மண்ணெலாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பாலில் பச்சரிசி மாவை நல்லா கலந்து தவாவில் ஊற்றி அதில் அந்த மண்டவளம் காய்ச்சி வச்சுருக்க அதையும் ஊற்றி நம்ம கட்டி விழாமல் கிண்டிக்கிட்டே இருக்கோம். அவ்வளோதான் வேலை. சரிங்களா? பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தூத்துக்குடி தொதல் அல்வா. தேங்க்யூ. பாருங்கள் எப்படி தொதல் வந்துட்டு பார்த்தீங்களா? அழகாக எடுத்தாச்சு பாருங்கள். 100 கிராம் அரிசி, இது கொஞ்சம் நேரம் கட் பண்ண அழகாக வந்துடும். நூறு கிராம் அரிசி, தேங்காய், மண்டவளம் இதை வச்சு செஞ்ச தூத்துக்குடி தொதல் அல்வா. கரெக்டாக 1 மணி நேரம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி நேரம் கரெக்டாக வந்துட்டு. சில நேரம் 45 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். இன்றைக்கி 1 மணி நேரம். இது ஒன்றும் செய்யாது, எண்ணெயாக தானே இருக்குது பார்த்தீங்களா? ஒன்றும் செய்யாது. 1 வாரத்துக்கு நம்ம வெளியே வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? சூப்பர் அல்வா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த நெய் தேங்காய் லைட்டாக தான் விட்டேன். அதில் 1.5 ஸ்பூன், இதில் 1.5 ஸ்பூன். சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.